ஒரு அழகான பசுமை நிறைந்த அடர்ந்த காடு இருந்தது. அந்த காடு சாதாரண காடு அல்ல. காலை நேரத்தில் மெல்லிய பனித்துளிகள் இலைவேன் நுனியில் முத்துக்கள் போல ஒளிரும். சூரியன் உதிக்கும்போது தங்க நிற கதிர்கள் மரங்களின் இடைவெளியில் ஊடுருவி தரையில் பொன் கம்பளம் விரித்தது போல தோன்றும். காற்று வீசும்போது இலைகள் ஒன்றோடொன்று உரசிய சத்தம் கூட இசை போல இனிமையாக கேட்கும். அந்த காட்டின் ஆழத்தில் மனிதர்களின் கண்களுக்கு தெரியாத ஒரு ரகசிய உலகம் இருந்தது. சாதாரண மனிதன் அங்கே நடந்தாலும் அது வெறும் மரங்களாகவே தெரியும். ஆனால் தூய மனமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் மட்டுமே அந்த மந்திர உலகத்தை உணர முடியும். அங்கு நுழைந்தவுடன் காற்றே வேறுபட்டதாக இருக்கும். அது மலர்களின் வாசனை கலந்த மென்மையான குளிர்ச்சியை தரும். அந்த உலகின் மையத்தில் வெள்ளி நிறத்தில் ஒளிரும் உயரமான மரங்கள் மற்றும் புற்கள் இருந்தன. அவற்றின் தோல் நில ஒளியைப் போல மென்மையாக பிரகாசிக்கும். காற்று வீசும்போது அந்த மரங்களின் கிளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு டின் டின் என்று சிறிய மணி ஒலி போல இசை எழுக்கும். அந்த இசை காட்டின் இதயத் துடிப்பை போல இருந்தது. அமைதியான, சாந்தமான, பாதுகாப்பான ஒலி. மலர்கள் சாதாரண மலர்கள் அல்ல. பகலில் அவை வண்ணத்து பூச்சிகளை அழைக்கும் மென்மையான நிறத்தில் இருந்தாலும் இரவு வந்ததும் அவற்றின் இதழ்கள் மெதுவாக ஒளிரத் தொடங்கும். சில மலர்கள் நீல நிற ஒளிவிடும், சில மலர்கள் இளஞ்சிறப்பு, சில பொன்னிறம். அந்த ஒளிகள் சேர்ந்து காடை ஒரு விண்மீன் உலகமாக மாற்றும். தரையில் பார்த்தால் அது பூமி அல்ல, நட்சத்திரங்கள் பரவிய வானம் போல தோன்றும். அந்த மரங்களின் கிளைகளுக்குள் சிறிய விளக்குகள் போல ஜொலித்தது தேவதைகளின் வீடுகள். அவை மரத்தோலில் சிறிய வட்டு கதவுகளுடன் அமைக்கப்பட்டிருந்தன. உள்ளே சிறிய தங்க விளக்குகள் எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். அந்த மந்திர உலகத்தின் காற்றில் எப்போதும் ஒரு இனிய இசை கலந்திருக்கும். சில நேரம் தேவதைகள் பாடும் குரல், சில நேரம் ஓடையின் மென்மையான சத்தம், சில நேரம் காற்றின் தாளம். அருகே ஒரு தெளிந்த ஓடை ஓடும். அதன் நீர் கண்ணாடி போல தெளிவு. அதில் நிலவு பிரதிபலிக்கும்போது அது வெள்ளிப்பட்டுப்பாயை விரித்தது போல தெரியும். அந்த அழகான, பாதுகாப்பான, ஒளி நிறைந்த உலகத்தில்தான் எலாரா என்ற சிறிய தேவதை வாழ்ந்து வந்தாள். மற்ற தேவதைகளை விட அவள் சற்று சிறியவள். அவளது இறக்கைகள் நீல வைரம் போல ஜொலிக்கும். அவள் பறக்கும்போது அவளது பின்னால் மென்மையான ஒளித்தூள் சின்ன சின்ன நட்சத்திரங்களாக விழும். அவளது சிரிப்பு அந்த காட்டின் இனிய இசையில் கலந்துவிடும். எலாரா அடிக்கடி உயரமான மரக்கிளையில் அமர்ந்து தொலைவில் பறந்து கிடக்கும் காட்டை பார்த்து கொண்டிருப்பாள். அவளது கண்களில் எப்போதும் ஆச்சரியமும் ஆர்வமும் மின்னும். அந்த மந்திர உலகம் அவளுக்கு வீடு மட்டுமல்ல, அது அவளது கனவுகளின் தொடக்கம். ஒரு நாள் மதிய நேரம் சூரியன் வானத்தின் நடுவில் நின்று தனது பொன்னிற ஒளியை முழு காட்டிலும் பரப்பிக் கொண்டிருந்தான். அந்த அமைதியான அழகின் நடுவே எலாரா சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவளது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி பட்டது. அது ஒரு பட்டாம்பூச்சி. அது பறக்கும் போதெல்லாம் சூரிய ஒளி அதன் சிறகுகளில் மின்னி கண்ணை கவரும் வண்ணம் பிரகாசித்தது. பட்டாம்பூச்சி எலாராவைச் சுற்றி வட்டமிட்டது. அது அவளை நோக்கி சற்று நின்று மீண்டும் கொஞ்சம் தூரம் பறந்தது. என்னை தொடர்ந்து வா என்று அது அமைதியாக அழைப்பது போல இருந்தது. எலாராவின் கண்களில் ஆச்சரியம் மின்னியது. நான் உன்னை பிடிக்கப் போகிறேன் என்று சிரித்தாள் அவள். அவள் வேகமாக அதன் பின்னால் பறந்தாள். அவளது சிறகுகள் மகிழ்ச்சியில் வேகமாக அசைந்தன. காற்று அவளது முகத்தில் மோதியது. சிரிப்புடன் அவள் மேலே கீழே மரங்களுக்குள் கிளைகளின் இடைவெளியில் பறந்தாள். அவள் கவனிக்காத ஒன்று, தேவதைகள் வாழும் பகுதியைச் சுற்றியிருந்த ஒளிரும் எல்லை மலர்கள் மெதுவாக பின்னால் மறைந்து கொண்டிருந்தன. அந்த மலர்கள் எப்போதும் மென்மையாக ஒளிர்ந்து இதற்கு அப்பால் செல்ல வேண்டாம் என்று நினைவூட்டும். ஆனால் அந்த நேரத்தில் எலாராவின் கவனம் முழுவதும் அந்த பொன் பட்டாம்பூச்சியில்தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம்தான் என்று நினைத்து எலாரா தொடர்ந்து பறந்தாள். அப்போது திடீரென்று பட்டாம்பூச்சி ஒரு பெரிய மரத்தின் பின்னால் பறந்து மறைந்தது. எலாரா அதற்கு பின்னால் விரைந்து சென்றாள். ஆனால் அது எங்குமில்லை. காற்றில் பொன் தூள் கூட இல்லை. அவள் மிதந்து நின்றாள். அவளது சிரிப்பு மெதுவாக மறைந்தது. சுற்றிலும் பார்த்தாள்.
புதிய மரங்கள், கருமையான தூள், வளைந்த கிளைகள். பழக்கமான வெள்ளி மரங்கள் எங்குமில்லை. ஐயோ, நான் எங்கே இருக்கிறேன் என்று அவள் மெதுவாக கூறினாள். அவளது சிறகுகள் மெதுவாக மங்கின. சூரியன் மறையத் தொடங்கினான். பொன்னிற ஒளி ஆரஞ்சு நிறமாக மாறி பின்னர் சிகப்பு நிழலில் கரைந்தது. மரங்களின் நிழல்கள் நீண்டு தரையில் பயமுறுத்தும் வடிவங்களை உருவாக்கின. பறவைகளின் குரல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மௌனமானது. தொலைவில் ஒரு ஆந்தை கூவியது. எங்கோ இலைகள் சலசலப்பது கேட்டது. அவள் மெதுவாக கீழே இறங்கினாள். அப்போது அருகில் கட் என்று கிளை ஒன்று உடையும் சத்தம் கேட்டது. எலாரா திடுக்கிட்டாள். அவளது இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. அவள் வேகமாக அருகில் இருந்த ஒரு பெரிய காளான் பின்னால் பறந்து மறைந்தாள். அந்த காளான் அவளுக்கு ஒரு சிறிய குடை போல பாதுகாப்பாக இருந்தது. நான் ஏன் இவ்வளவு தூரம் வந்தேன் என்று அவள் மெதுவாக சொன்னாள். மாலை இருள் முழுவதும் காட்டை மூடியது. இப்போது அவள் ஒரு சிறிய ஒளி மட்டுமே, பரந்த இருளின் நடுவே. மரங்களின் நிழல்கள் நீண்டு பாதையை மூடி காற்றில் ஒரு மர்மமான அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைத்தபடி காட்டுப்பாதையில் மெதுவாக நடந்து வந்தான் ஒரு சிறுவன். அவன் பெயர் ஆரவ். அவன் கையில் சிறிய மூங்கில் கூடை. அதில் சில சிவப்பு கனிப்பழங்கள் எழுந்தன. அவன் அவற்றை பாட்டிக்காக சேகரித்துக் கொண்டிருந்தான். காடு அவனுக்கு புதிதல்ல. சிறுவயதிலிருந்தே அவன் பாட்டியுடன் இங்கு வந்தவன். எந்த மரத்தின் கீழ் இனிப்பான கனி இருக்கும், எந்த பாதை ஓடைக்கு செல்லும், எந்த இடத்தில் மண் மென்மையாக இருக்கும், அனைத்தையும் அவன் அறிவான். அவன் நடந்து கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு மென்மையான நீல ஒளி அவன் கண்களுக்கு பட்டது. அது மரங்களின் இடையில் சிறிய நட்சத்திரம் போல மின்னியது. அது என்ன என்று அவன் மெதுவாக தன்னிடம் பேசிக்கொண்டான். அவன் பயப்படவில்லை. ஆச்சரியமாக, ஆர்வமாக அந்த ஒளி இருந்த திசையை நோக்கி மெதுவாக முன்னேறினான். அவன் கடியடி சத்தம் கூட மெதுவாக இருந்தது. காளான் ஒன்றின் பின்னால் அந்த ஒளி மறைந்திருந்தது. அந்த காளான் பின்னாலிருந்து மெதுவாக வெளியே வந்தாள் எலாரா. அவள் மிகவும் சிறியவள். ஆரவ் ஆச்சரியமாய் அவளை பார்த்தான். அவன் கண்களில் பயமில்லை. அவன் முகத்தில் சுத்தமான ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் மட்டுமே. நீ தேவதையா என்று அவன் மெதுவாக கேட்டான். அவன் குரல் மென்மையாக இருந்தது. ஆம் என்று அவள் மெதுவாக சொன்னாள். நான் வழி தவறிவிட்டேன், என் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவள் குரலில் இருந்த சிறிய நடுக்கத்தை ஆரவ் உணர்ந்தான். பயப்படாதே என்றான் உறுதியுடன். நான் உனக்கு உதவுவேன். அவனது குரலில் இருந்த நம்பிக்கை எலாராவின் இதயத்தில் ஒரு சிறிய ஒளியை மீண்டும் ஏற்றியது. உன் வீடு எப்படி இருக்கும் என்று அவன் கவனமாக கேட்டான். அவர்கள் மெதுவாக நடக்கத் தொடங்கினர். இருள் அதிகரித்தது. மூடுபனி தரையில் பரவியது. பாதை தெளிவாக தெரியவில்லை. சில நேரம் மரங்களின் வடிவமே பயமுறுத்தும் நிழல்களாக மாறின. அப்போது எலாராவின் சிறகுகள் தானாகவே பிரகாசிக்கத் தொடங்கின. அவள் பயந்தாலும் அவளது உள்ளத்திலிருந்த நம்பிக்கை அந்த ஒளியை அதிகரித்தது. அந்த நீல ஒளி அவர்கள் முன்னே செல்லும் பாதையை வெளிச்சம் போட்டது. வாவ் என்று ஆரவ் மகிழ்ச்சியுடன் சொன்னான். உன் ஒளி நமக்கு வழிகாட்டுகிறது. நீதான் நம் விளக்கு. எலாரா சிரித்தாள். அவளது பயம் கொஞ்சம் குறைந்தது. அவர்கள் ஓடையின் சத்தத்தை கவனமாக கேட்டனர். தொலைவில் சலசல என்று ஓடை ஓடும் சத்தம் கேட்டது. அதை பின்பற்றி நடந்தார்கள். அப்போது காற்றில் ஒரு மென்மையான மணி ஒலி கேட்டது. டின் டின். எது தெளிவாகவும் இனிமையாகவும் இருந்தது. மூடுபனி மெதுவாக விலகியது. முன்னால் வெள்ளி நிறத்தில் ஒளிரும் உயரமான மரங்கள் தோன்றின. அவற்றின் கிளைகள் நிலவொளியில் பிரகாசித்தன. மற்ற தேவதைகள் எலாரா என்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் கூவினர். எலாரா மகிழ்ச்சியில் வேகமாக பறந்து தனது குடும்பத்தினரிடம் சேர்ந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் துளிகள் மின்னின. அது துக்கமல்ல, நிம்மதியின் கண்ணீர். அந்த நேரத்தில் தேவதை ராணி மெதுவாக முன்னே வந்தாள். நீ ஆர்வத்தில் தூரம் சென்றாய், ஆனால் உன் நண்பனின் கருணை உன்னை மீண்டும் கொண்டு வந்தது. நீ மிகுந்த துணிச்சலும் நல்ல மனமும் கொண்டவன். இனிமேல் இந்த காடு உன்னை எப்போதும் பாதுகாக்கும். அவள் தனது கையை உயர்த்தி மென்மையான ஒளித்தோளை ஆரவின் நெற்றியில் தொட்டாள். ஒரு பொன்னிற ஒளி ஒரு நொடி பிரகாசித்து மறைந்தது. எலாரா மீண்டும் அவன் அருகே பறந்தாள். அவளது குரல் நன்றியால் நிறைந்தது. நன்றி, நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் என்றாள். ஆரவ் மெதுவாக சிரித்தான்.
நண்பர்களுக்கு உதவுவது எப்போதும் நல்லது என்றான். அந்த நேரத்தில் நட்பு என்ற மந்திரம் காட்டின் நடுவே பிறந்தது.